வணக்கம் மக்களே. வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்க மாதிரி இன்னைக்கான நிலைமையில தெருவுக்கு ஒரு யூடியூபரோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்கள பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல தான் வீடியோ ஷூட் பண்ணி அந்த ஸ்மார்ட் போன்ல தான் வீடியோவை எடிட் பண்றாங்க. ஸோ அவங்க கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல எடிட்டிங் ஆப் வேணும், ஆனால் அந்த ஆப்ல வாட்டர் மார்க் வரக்கூடாது, எல்லா ஃபீச்சருமே இருக்கணும், 4K வீடியோ கூட எடிட் பண்ணணும், ஆனால் இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணணும். வெல், அப்படி ஒரு ஆப் இருக்கு. அதுதான் VN வீடியோ எடிட்டர். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறது எப்படின்னு சின்னதாக ஒரு டுட்டோரியல் வீடியோ பண்ணுறேன். இந்த VN ஆப் வந்து ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுனா ப்ளே ஸ்டோரில் போகுங்க, ஐஃபோன் வச்சுனா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு VN வீடியோ எடிட்டர் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி சஜஷனில் வரும். அது வீடியோ எடிட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் VN வீடியோ எடிட்டர் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலரில் VN. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. மேலே டாப்பில் இருக்கும், செட்டிங்ஸில் போய் வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கும். இது டிஃபால்ட்டாகவே ஆஃப் ஆகி தான் இருக்கும். மேபி உங்களுக்கு ஆனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, நார்மலாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கனால இப்படி காட்டுது. இல்லைனா உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். அப்படி நியூ ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட்னு வரும். அந்த நியூ ப்ராஜெக்டை கொடுத்துருங்க. உங்கள் மொபைலில் இருக்க வீடியோஸ், ஃபோட்டோஸ், அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பேசிக்காக அது வீடியோ எடிட்டர்னால ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதை டிக் பண்ணிட்டு ஒரே டைமில் 2-3 வீடியோ கூட ஷூட் பண்ணலாம். நான் ஒரே டேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஒரு வீடியோ போதுமானது உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இது வந்துடும். ஒவ்வொரு வீடியோ வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும், டைம் அதிகமாச்சுன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ ராவாக ஷூட் பண்ணியிருக்கேன் ஏரோல் வீடியோ. இப்போ பேசிக்ஸான டுட்டோரியல் என்னென்னா, சிசர் டூல் அப்படின்வாங்க. அதாவது எதுக்குன்னா, இப்போ எடுத்தோடனே நம்ம பேச மாட்டோம், லைட்டாக எல்லாமே ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தேவையில்லான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைம் லைன், இதை வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் லைன் வந்து பெருசாகிக்கிங்க. இப்படி 2 கை வச்சுட்டு இழுத்திங்கன்னா நல்லா பெருசாகும், ஒரு கை வச்சுட்டு அப்படி இழுத்திங்கன்னா சிறுசாகும். ஸோ நல்லா பெருசாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த இடத்துல அந்த கோடு வர அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து இந்த கீழே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கிடலாம். 2 வீடியோஸ் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகிடும். இதில் வந்து அந்த சிசர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்ப்ளிட்டுன்றது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 2 ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு போர்ஷன், ஏன்னா அதில் ஸ்டார்டிங்கில் ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அதோட ஆப்ஷன்ஸ் வரும். அதில் டெலிட்டுன்னு இருக்கும், இல்லாட்டி கீழேயே டெலிட்டுன்னு இருக்கும். இது 2ல் எதெல்லாம் கொடுத்துக்கலாம். டெலிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் ஏதாவது நல்ல போர்ஷனை டெலிட் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல, இங்கே அண்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஏரோ மார்க்கு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆனது வந்துடும். ஸோ இந்த போர்ஷன் வந்து எனக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். இது சிசர் டூல். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஸ்பீடு, அதோடய ஸ்பீடை வந்து கூட்டலாம் குறைக்கலாம். ஸ்லோ மோஷன்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஃபன்னான வீடியோ க்ரியேட் பண்ணணும், இப்போ இந்த போர்ஷனை மட்டும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசணும், ஸ்லோவாக பேசணுன்னா அதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க, இந்த போர்ஷன் மட்டும். ஸோ இந்த மிடில் போர்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடு அப்படின்னு இருக்கும். இது வந்து ரெகுலரான ஸ்பீடு. இப்போ ரெகுலரில் போய்ட்டு இந்த டைம் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கிடலாம். இல்லை கர்வ்டு இருக்கும், அதோட அந்த இதை விட கர்வ்டு இருக்கும். கர்வ்டு வந்து மேலே ஏற்றணுன்னா ஸ்பீடு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படி கீழே இருக்குன்னா ஸ்லோ. ஸோ இது ஃபன்னான ஒரு இதுக்காக வச்சுக்கலாம், ஸ்லோ மோஷன் காட்டலாம். இல்லை சின்னதாக ஏதாச்சும் வீடியோ கிளிப்பை வச்சுட்டு பீரோல் ஷாட்ஸ், ஏதாவது ப்ராடக்ட் ஷாட்ஸை வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுறதுக்கு வந்து அந்த இது வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிராப்னு இருக்கும். அதாவது உங்கள் வீடியோவோட சைஸ் வந்து 16:9ன்றது பேசிக்காக யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது, 1:1 வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து 19:16 தான் போட்டிருக்காங்க. அந்த டிக்டாக் எடிஷன் தான் இப்போ ரீல்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். 21:9லாம் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ தேவையோ அதை பிக் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவையில்லை அப்படின்னாலும் சிறுசாக இல்லாட்டி மெயின் பார்ட்டை மட்டும் முக்கியமாக காட்டுற மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது மிரர்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து மிரர் பண்ணுறது, அது இல்லாமல் ஃப்ளிப் பண்ணுறது, தலைகீழாக மாற்றும், இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரிவர்ஸில் இது பண்ணணும், அது பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கிளிப் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக போயிட்டுருக்கு, ஃபார்வர்டில் நான் ஃபோனை பேசிட்டு அப்படி தூக்கி விட்டுட்டேன். இதான் அந்த கிளிப்பு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் பண்ண போகிறேன். இந்த கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். அது ப்ராசஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கையில் வச்சு ஃபோனை தூக்கி போடுவேன், ஆனால் ஃபோனை தூக்கி போட்டு கையில் வர மாதிரி பண்ணும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு 2-3 செகண்ட் கிளிப்பு, 5 செகண்ட் கிளிப் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து கலர் கிரைண்ட் பண்ணுறது தான். இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ்போஷரு, கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ், சேச்சுரேஷன் அப்படின்ட்டு இல்லை அவங்க கொடுத்துருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுனா நம்ம பண்ண டைம்னா நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலது மொக்கையாக இருக்கும், பட் ஒரு சிலது உண்மையிலே நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னிங்கன்னா இந்த கிளிப்பில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா கீழே அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபில்ட்ரு வந்து எல்லா வீடியோஸுக்குமே அப்ளை ஆகிரும். ஸோ வீடியோ வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ். அந்த விஎஃப்எக்ஸ்ன்றது எதுக்குன்னா வீடியோவோட இன்ட்ரோக்காக. இப்போ இன்ட்ரோ ஷார்ட்ஸ் வந்து ஏதாவது நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிட்டரே ஆகுறது, ஜூம் இன், ஜூம் அவுட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரோவுக்கு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்ஸாக இது வந்து ஏ ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ரோலில் வந்து இந்த ஷார்ட்ஸ்லாம் போதுமானதான், எக்ஸ்ட்ராவாக வீடியோஸ் எது வேண்டாம், இதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்தது வந்து பி ரோல். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டெக் சேனல் அப்படின்றாலும் நான் மொபைலை பற்றி ஏதாவது பேசுவேன், நான் பேசிகிட்டே இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மொபைலை பற்றி ஏதாவது உங்களுக்கு காட்டணும், அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நான் பேசுகிறதுக்கு மேலே அந்த மொபைல் ஃபோன் வரணும், அதுக்கு பேர் பி ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் படம் போட்டிருப்பாங்க. இந்த பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிறது, இந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு மேக் மினியை பற்றி பேசுகிறேன்னா அந்த மேக் மினியோட ஃபோட்டோவை இந்த மாதிரி காட்டலாம் உங்களுக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா சைஸை குறைக்கிறது, கூட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை நம்ம எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதோட ஃப்ரேம் ரேட் வந்து இங்கே வந்துடும். ஸோ லென்த்துக்கு வேணும், இவ்வளோ லென்த்துக்கு வேணும், இவ்வளோ லென்த்துக்கு வேணும்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டும் இருக்கும். 2 ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 இப்படி போட்டுக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா லேயர் வந்து நிறைய உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஃபேஸை வந்து கவர் பண்ணுது, இது எனக்கு பிடிக்கல, இது இல்லாமல் தனியாக வந்துட்டு ஒரு இமேஜ் வச்சுட்டு போட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்னொரு கிளிக் பண்ணிட்டு ஒரு ப்ளைனான ஒரு இமேஜ் ஏதாச்சும் எடுத்துட்டிங்கன்னா அது போட்டுக்கலாம். இப்போ இந்த இமேஜ் ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது. இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட் லேயராக போட்டேன்னா நான் பேசுகிறத வந்து கவர் பண்ணிடும். அதுக்கு மேலே வந்து இந்த லேயர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வீடியோவுக்கே லேயர் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபோனை பற்றி பேசியிருந்தா இந்த இடத்துல ஒரு ஃபோன் வரணும், அதை நான் வீடியோவாகவே போட்டுக்கலாம். ஐஃபோன் 12 பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஐஃபோன் 12ஓட வீடியோவே ஓடும். ஸோ நான் பேசிகிட்ருப்பேன், பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்கும், அதே சமயம் இந்த வீடியோ வரனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். இதான் ஏ ரோல், பி ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னா கட் பண்ணிட்டு தேவையில்லாத டெலிட் பண்ணிடலாம். இதுக்கு மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மோஷன் அப்படின்றது அந்த வீடியோவோட இன்ட்ரோ, அவுட்ரோ. வீடியோவுக்கு இது பெரும்பாலும் யூஸ் ஆகுது, பட் அந்த ஃபோட்டோஸ் வருது பார்த்தீங்களா, இது வர்றதுக்கான ஸ்டைலை வந்து கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்பின் ஆகிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பின் ஆகிட்டு வரும், ஸ்லைடுண்டா இந்த மாதிரி ஸ்லைடு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேமரா பற்றி பேசிகிட்டு இருக்கேன்டா, இந்த கேமரா வந்து மூவ் ஆகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கீ ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கீ ஃப்ரேம் வச்சுட்டு அடுத்த கீ ஃப்ரேம் வைக்கும்போது நான் வந்து இதை மூவ் பண்ணிடுறேன். இவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் வீடியோ வந்து கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து அது நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது டெக்ஸ்ட் ஏதாச்சும் வர மாதிரி. இந்த டெக்ஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ லொக்கேஷன் கொடுக்குறது, டேட்டு, டைமு, இல்லை பபுள் ஃப்ரேம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஸ்டாண்டர்டாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஸ்னாப் ட்ராகன் 888 அப்படின்னு வச்சுக்கலாம். டைட்டில் கொடுத்தோன்னா நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே நிறைய ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நீங்களும் தனியாக வேணும்னாலும் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்லாம் ஏற்றிக்க முடியும். அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸை ஃபிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் வந்து நிறையவே இருக்கும். கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இல்லை இந்த ஃபாண்ட் வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஃபாண்ட் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதோட சைஸை வந்து இது பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கும் மோஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டைல் வேணுமோ எந்த ஸ்டைல் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வீடியோவில் வரப்போ இந்த மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் நிறையா இருக்கும். இது டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மியூசிக் பார்த்திங்கன்னா இதில் ஃபன்னியான மியூசிக் நிறையவே இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்களேன். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸில் போட்டிங்கன்னா இப்போ ஃபன்னி அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வெதரு, கார்ட்டூன், இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் மியூசிக்ஸும் நிறைய இருக்கும். இது இல்லாமல் அவங்களே ஒரு சில மியூசிக்ஸே வச்சுருக்காங்க. இந்த மியூசிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரோ அவுட்ரோவுக்கு இந்த மியூசிக்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் பாதி எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது மெசேஜ் பண்ண போகிறேன், ஒரு கால் வருது, பேசிட்டு வரேன், இல்லை வந்து எனக்கு ஏதாவது இமேஜ் தேவைப்படுது, நான் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கிராஷ் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பாதி எடிட் பண்ணி வச்சதெல்லாம் போயிடும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேம் மேனேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கிற ஃபோனில் சொல்கிறேன், எல்லா ஃபோன்லேயுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் சேவ் அப்படின்னு 2 இருக்கும். எக்ஸ்போர்ட்னா ரெண்டராகி வெளியே வந்துடும். நீங்கள் சேவ் கொடுத்துட்டு இப்போ கால் பேசுகிறது, வெளியே போயிட்டு வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா விஎனில் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே சேவில் தான் இருக்கும். இது வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்குலாம் வராது, உங்களோட கேலரியில் இருக்காது, இந்த இதில் இருக்கும். திருப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா எதில் விட்டிங்களோ அது எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல் அப்படின்னு 2 இருக்கும். நீங்கள் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட குவாலிட்டி என்னவோ அது எந்த அளவுக்கு ரெண்டர் பண்ணால் அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விஎன் ஆப்பே முடிவு பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ நான் 4Kல ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால் 4K 60 FPSல அதுவே ரெண்டர் பண்ண ரெடியாக இருக்குது. ஆனால் அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.81 GB வருது. எனக்கு இந்த அளவுக்குலாம் வேணாம்ப்பா, நான் 4Kல ஷூட் பண்ணிக்கிறேன், பட் ரெண்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாகவே ஷூட் பண்ணுறேன்னா நீங்கள் மேனுவலில் கிளிக் பண்ணுங்கள். மேனுவல் கிளிக் பண்ணிங்கன்னா 4K 2K 1080p 720p 540p அப்படின்னு எல்லா ரெசல்யூஷனும் இருக்குது. இதில் எந்த ஃபைல் சைஸ் வேணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 1.5 GB இந்த ஃபைல் வந்து 1080p 30க்கு மாற்றினோடனே 437 MB தான் வருது. ஸோ இது முடிஞ்சோடனே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் தான். நீங்கள் இந்த ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அப்டேட் கொண்டு வந்து புது ஃபீச்சர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அஃபிஷியல் யூடியூப் சேனலில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இல்லை ப்ரோ இன்னும் ஆப்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்போட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.